Hello my dear students, நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது சர்ஃபேஸ் கெமிஸ்ட்ரி பார்ட் 10 வீடியோ. இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா அந்த கண்டென்சேஷன் மெத்தடில் 2 மெத்தட் போன வீடியோவில் பார்த்துட்டோம். இப்போ நம்ம பார்க்குறது கெமிக்கல் மெத்தடில் மொத்தம் 4 சப்டிவிஷன்ஸ் இருக்குது. அந்த 4ஐயுமே நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா டபுள் டீகம்போசிஷன். இதை நம்ம முன்னாடியே பார்த்து 10th நீங்கள் படிச்சிருப்பீங்க. இதெல்லாம் டபுள் டீகம்போஷன், சிங்கிள் டீகம்போஷன் அதெல்லாம். ஸோ இங்கே டபுள் டீகம்போஷன் மெத்தடில் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டிங்கன்னா அர்சனிக் சல்ஃபைட் சால் வந்து எனக்கு தேவை. அர்சனிக் சல்ஃபைடு சால்னா கொலாய்டல், அதுதான் எனக்கு தேவை. அதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணலான்னு பார்த்துட்டிங்கன்னா அதை என்ன பண்ணுறாங்கன்னு பாருங்கள். அர்சனிக் ஆக்சைடை எடுத்து அர்சனிக் ஆக்சைடை ஹைட்ரஜன் சல்ஃபைடு கேஸ் வழியாக பாஸ் பண்ணுறாங்க. அது கூட வந்து பார்த்துட்டிங்கன்னா அதாவது கோல்டு சொல்யூஷன். அர்சனிக் ஆக்சைடு வந்து கோல்டாக இருக்கணும். ஸோ அர்சனிக் ஆக்சைடு கோல்டு சொல்யூஷனை வந்து பார்த்துட்டிங்கன்னா ஹைட்ரஜன் சல்ஃபைடு கேஸ் வழியாக பாஸ் பண்ணுறாங்க. அப்போ எனக்கு என்ன ஃபார்ம் ஆகும்னு பார்த்துட்டிங்கன்னா எல்லோ கலர் சால் எனக்கு கிடைக்கும். அந்த எல்லோ கலர் சால் யார் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா அர்சனிக் சல்ஃபைடு. ஸோ எந்த அளவுக்கு எல்லோ கலரோட இன்டென்சிட்டி அதிகமாக இருக்கோ அந்த அளவுக்கு அது வந்து பார்த்துட்டிங்கன்னா சால் கண்டென்ட் அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா எக்ஸஸ் ஹைட்ரஜன் சல்ஃபைடு ஏதாச்சும் ஒன்று இருந்து எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா இட் இஸ் யூஸ்டு பை ரிமூவிங் அ ஸ்ட்ரீம் ஆஃப் ஹைட்ரஜன். ஸோ இதில் நீங்கள் ஹைட்ரஜன் சல்ஃபைடு நிறையா இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா ஹைட்ரஜனை கூட நீங்கள் நிறைய ஆட் பண்ணிங்கன்னா எக்ஸஸ் ஹைட்ரஜன் சல்ஃபைடு கேன் பி கன்வெர்டட் இன்டு வாட்டர். ஸோ அதை அப்படியே நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். இது புரிஞ்சா? ஸோ இங்கே டபுள் டீகம்போஷன், அதாவது அர்சனிக் ஆக்சைடையும் பிரிக்கிறாங்க, ஹைட்ரஜன் சல்ஃபைடையும் பிரிக்கிறாங்க ரெண்டுமே. ஏன்னா இந்த ஹைட்ரஜன் வந்து பார்த்துட்டு ஹைட்ரஜன் சல்ஃபைடில் இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் அர்சனிக் ஆக்சைடில் இருக்கக்கூடிய ஆக்சிஜனை கூட சேர்ந்து தண்ணியாக எனக்கு போயிடுது. அப்போ இந்த அர்சனிக்கும் சல்ஃபைடும் சேர்ந்து அர்சனிக் சல்ஃபைடு எனக்கு கிடைக்குது. ஸோ நீங்கள் நோட் பண்ண வேண்டியது இந்த ஸ்டேட்ஸ் தான், ஃபிசிக்கல் ஸ்டேட்ஸ் தான். அதாவது கோல்டு சொல்யூஷன் ஆஃப் அர்சனிக் ஆக்சைடை ஹைட்ரஜன் சல்ஃபைடு கேஸ் வழியாக நான் பாஸ் பண்ணுறேன். அப்படி பாஸ் பண்ணுறப்ப எனக்கு எல்லோ கலர் சால் எனக்கு கிடைக்கும் வித் மேக்ஸிமம் இன்டென்சிட்டி. ஹைட்ரஜன் சல்ஃபைடு ஏதாச்சும் நிறையா இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஹைட்ரஜன் கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணுறப்ப அது வாட்டராக வந்து பார்த்துட்டோம்னா எனக்கு வெளியே போயிடும். ஸோ எக்ஸஸ் ஹைட்ரஜன் சல்ஃபைட் கேன் பி ரிமூவ்ட். நெக்ஸ்ட் மெத்தட் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா ஆக்சிடேஷன். இது நம்மளுக்கு எல்லாமே தெரிஞ்சது தான். ஆக்சிடேஷன் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா எனக்கு தேவை இந்த இடத்துல கொலாய்டல் சொல்யூஷன் ஆஃப் சல்ஃபர். ஸோ சல்ஃபர் வந்து பார்த்துட்டோம்னா எப்படி எடுக்கிறாங்கன்னா டேரெக்டாக எடுக்காமல் ஹைட்ரஜன் சல்ஃபைடு எடுத்துக்கிறாங்க. ஹைட்ரஜன் சல்ஃபைடு இஸ் obtained by passing an hydrogen sulfide into a solution of sulfur dioxide. ஸோ ஹைட்ரஜன் சல்ஃபைடை வந்து பார்த்துட்டிங்கன்னா சல்ஃபர் டை ஆக்சைடு வழியாக எனக்கு பாஸ் பண்ணுறாங்க. அப்போ ஆப்வியஸாக என்ன கிடைக்கும் இந்த இடத்துல? இதுவும் டபுள் டீகம்போஷன் மாதிரியே தான் பாருங்கள். அந்த ரெண்டும் எனக்கு கம்பைன் ஆயிரும். H2O கம்பைன் ஆயிரும். சல்ஃபர் மட்டும் எனக்கு தனியாக இருக்கும். அந்த சல்ஃபர் வந்து பார்த்துட்டிங்கன்னா அந்த சொல்யூஷனில் கரைஞ்சிரும், சல்ஃபர் சால். நெக்ஸ்ட் ரிடக்ஷன். ஸோ ரிடக்ஷன் அப்படிங்கிறது என்னென்னா சில்வர் சால் அண்ட் கோல்டு சால், நோபல் மெட்டல்ஸ் தான் இங்கே யூஸ் பண்ண முடியும். இந்த சில்வர் சாலும் கோல்டு சாலும் எப்படி தயாரிக்கலாம்னு பார்த்துட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் அதோட கரஸ்பாண்டிங் சால்ட் எடுத்துக்காங்க. அதாவது சில்வர் சால் வேணும்னா சில்வர் நைட்ரேட் எடுத்துக்காங்க, கோல்டு சால் வேணும்னா கோல்டு குளோரைடு எடுத்துக்காங்க, அதோட கரஸ்பாண்டிங் சால்ட். அந்த சால்ட்டு கூட டானிக் ஆசிட் ஆட் பண்ணுங்கள். ஸோ டானிக் ஆசிட் நீங்கள் ஆட் பண்ணுறப்ப என்ன ஆகும்னு பார்த்துட்டிங்கன்னா இட் இஸ் ரெடியூஸ்டு. ஸோ இந்த டானிக் ஆசிட் சில்வர் நைட்ரேட்டை ரெடியூஸ் பண்ணி சில்வர் சாலாக மாற்றிடும். ஸோ இந்த டானிக் ஆசிட் கோல்டு குளோரைடு, ஆரிக் குளோரைடு, அதை ரெடியூஸ் பண்ணி என்னவா மாற்றிடும்னா கோல்டு சாலாக மாற்றிடும். ஸோ இதுவும் ரொம்ப சிம்பிள். அண்ட் நெக்ஸ்ட் ஹைட்ரோலிசிஸ் பாருங்கள். ஹைட்ரோலிசிஸ்னா அடிஷன் ஆஃப் வாட்டர். இங்கே என்ன கேட்குறானுங்கன்னா இப்போ எனக்கு ஃபெரஸ், குரோமியம், அலுமினியம் சால்லாம் எனக்கு வேணும் அப்படின்னா அதெல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக வாட்டர் ஹைட்ரோலிசிஸ் பண்ணுங்கள். அப்போது இப்போ ஃபெரஸ் சால் எனக்கு வேணும் அப்படின்னா அதோட சால்ட்டை ஃபஸ்ட்டு எடுங்க. அதோட சால்ட்டு எடுத்துக்காங்க. அந்த சால்ட் என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா ஃபெரிக் குளோரைட் சால். ஸோ இங்கே என்ன எடுத்துக்கிறாங்கன்னா ஃபெரிக் குளோரைட் சால்ட் எடுத்துக்கிட்டு அது கூட வந்து பார்த்துட்டிங்கன்னா வாட்டரை மிக்ஸ் பண்ணுங்கள். எப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் பாயில் பண்ணி, ஸோ அந்த வாட்டரை நான் மிக்ஸ் பண்ணுறப்ப என்ன ஆகுனா ஃபெரிக் ஹைட்ராக்சைடு ரெட் கலரில் எனக்கு கிடைக்கும். ஃபெரிக் ஹைட்ராக்சைடு, ஃபெரிக்பா FeOH த்ரைஸ் அது. ஸோ ப்ளஸ் HCl. ஸோ இதுதான் வந்து பார்த்துட்டிங்கன்னா 4 மெத்தட். மறுபடியும் நான் சொல்கிறேன் ஒரு மெத்தடாக என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா டபுள் டீகம்போஷன் மெத்தடில் எனக்கு என்ன ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டிங்கன்னா அர்சனிக் சல்ஃபைட் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. அர்சனிக் சல்ஃபைட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னா டேரெக்டாக பண்ண முடியாது. அர்சனிக் ஆக்சைடு கொஞ்சம் நல்ல சில்லுன்னு இருக்கக்கூடிய அர்சனிக் ஆக்சைடை எடுத்து அதை வந்து பார்த்துட்டிங்கன்னா ஹைட்ரஜன் சல்ஃபைட் கேஸ் வழியாக பாஸ் பண்ணுறாங்க. அப்படி பாஸ் பண்ணுறப்போ டபுள் டீகம்போஷன் மெத்தடில் வாட்டர் தனியாக போயிடும், அர்சனிக் சல்ஃபைட் எல்லோ கலர் ப்ரெசிபிடேட் கிடைக்கும். அதுதான் வந்து பார்த்துட்டோம்னா நம்மளோட சால். இங்கே ஹைட்ரஜன் சல்ஃபைடு நிறைய இருந்துச்சு அப்படின்னா இந்த ரியாக்ஷனை வந்து ஸ்லோ பண்ணும். அதனால் எக்ஸஸ் ஹைட்ரஜன் சல்ஃபைடை கூட கொஞ்சம் ஹைட்ரஜன் எக்ஸ்ட்ரா கேஸ், வெறும் ஹைட்ரஜன் கேஸை நான் பாஸ் பண்ணுறப்போ எனக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா எனக்கு அது மாறிடும். நெக்ஸ்ட்
ஆக்சிடேஷன்னா அடிஷன் ஆஃப் ஆக்சிஜன். இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா ஹைட்ரஜன் சல்ஃபைடு கூட சல்ஃபர் டை ஆக்சைடு, சல்ஃபர் டை ஆக்சைடு. ஸோ இங்கே ஹைட்ரஜன் சல்ஃபைடு கேஸை சல்ஃபர் டை ஆக்சைடு கேஸ் வழியாக எனக்கு பாஸ் பண்ணுறப்போ எனக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா வாட்டர் அண்ட் சல்ஃபர் சால்வ் வந்து பார்த்துட்டிங்கன்னா கிடைக்குது. அடுத்து வந்து பார்த்துட்டிங்கன்னா ரிடக்ஷன். ஸோ ரிடக்ஷனில் என்ன பண்ணுறாங்கன்னா இதில் வந்து நோபல் மெட்டல்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. பாருங்கள், கோல்டு அண்ட் சில்வர் எடுத்திருக்காங்க. அப்போ அதோட கோல்டோட கரஸ்பாண்டிங் சால்ட் ஆரிக் குளோரைடு, சில்வரோட கரஸ்பாண்டிங் சால்ட் சில்வர் நைட்ரேட், இந்த ரெண்டையும் டானிக் ஆசிட் கூட போடுறாங்க. டானிக் ஆசிட் அப்படிங்கிறது ஒரு ரெடியூசிங் ஏஜென்ட். அப்போது சில்வர் நைட்ரேட்டையும் கோல்டு குளோரைடையும் அது என்ன பண்ணுதுன்னு பார்த்துட்டிங்கன்னா கோல்டாகவும் சில்வர் சாலும், மறக்காமல் பக்கத்தில் சால்னு நீங்கள் எழுதணும், அப்போ தான் அது கொலாய்டல்னு அர்த்தம். வெறும் AgClன்னு போட்டிங்கன்னா அது சில்வர் மெட்டல் ஆயிரும். ஸோ அதனால் கோல்டு சால், சில்வர் சால் எனக்கு கிடச்சிரும். நெக்ஸ்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா லாஸ்ட் மெத்தட் ஹைட்ரோலிசிஸ். ஸோ ஹைட்ரோலிசிஸ் அப்படிங்கிறது என்னென்னா அடிஷன் ஆஃப் வாட்டர். இங்கே எந்தெந்த மாதிரி மெட்டல்லாம் இந்த மெத்தட் யூஸ் பண்ணலான்னா ஃபெரஸ், குரோமியம், அலுமினியம் இதெல்லாம் இந்த மெத்தடில் யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க. எப்படின்னா அந்த மெட்டலோட கரஸ்பாண்டிங் சால்ட் எடுத்துக்காங்க. அப்போ என்னென்னா ஃபெரிக் குளோரைடு. ஸோ இந்த ஃபெரிக் குளோரைடு எடுத்துகிட்டு அது கூட நான் வாட்டர் ஆட் பண்ணுறேன் அண்ட் பாயில் பண்ணுறேன். அப்படி பாயில் பண்ணுறப்ப என்ன ஆகுன்னு பார்த்துட்டிங்கன்னா எனக்கு ஃபெரிக் ஹைட்ராக்சைட் சால்ட் கிடைக்கும், விச் இஸ் ரெட் கலர், அண்ட் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் ஆர் ஹைட்ரஜன் குளோரைட் கேஸ். ஸோ இதான் வந்து பார்த்துட்டிங்கன்னா மெத்தட். ஸோ இப்போ வரைக்கும் நம்ம பார்த்தது என்னென்னா கொலாய்டல் ஃபுல்லாக இப்போ வந்து கொலாய்டல்னால் என்ன, கொலாய்டல் வந்து பார்த்துட்டோம்னா என்னென்ன டைப்ஸ் இருக்குது, அதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம், ஒரு டைம் சின்ன ரீகேப் கொடுத்துட்றேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா கொலாய்டல்னால் என்ன, டிஸ்போஸ்டு ஃபேஸும் டிஸ்போஸ்டு மீடியமும் சேர்ந்தது தான் கொலாய்டல் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. அதோட சைஸ் எப்போவுமே 10 ஆம்ஸ்ட்ராங்லேருந்து 2000 ஆம்ஸ்ட்ராங்குள்ளே தான் அது இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா கொலாய்டலில் 2 டைப் மெயினாக இருக்குது, லயோஃபோபிக் அண்ட் லயோஃபிலிக். லயோஃபோபிக் அப்படின்னா டிஸ்போஸ்டு ஃபேஸ் வந்து டிஸ்போஸ்டு மீடியமை ஹேட் பண்ணும். எக்ஸாம்பிள் சல்ஃபர் இன் வாட்டர். லயோஃபிலிக் அப்படின்னா டிஸ்போஸ்டு ஃபேஸ் வந்து டிஸ்போஸ்டு மீடியமாக லவ் பண்ணும். எக்ஸாம்பிள் புரோட்டீன், ஜெலட்டின், அமினோ ஆசிட் இது எல்லாமே வந்து தண்ணியில் ஈஸியாக கரைஞ்சிரும். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்த கொலாய்டல் வந்து எப்படியெல்லாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு மொத்தமாக 2 மெத்தட் இருக்குது. ஒன்று வந்து பார்த்துட்டிங்கன்னா டிஸ்பர்ஷன் மெத்தட், இன்னொன்று வந்து கண்டென்சேஷன் மெத்தட். டிஸ்பர்ஷன் மெத்தட் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா கொலாய்டு இந்த பார்ட்டிக்கிளில் வந்து பார்த்துட்டிங்கன்னா கோஸ் மெட்டீரியலாக அரைப்பாங்க, கொஞ்சம் நெருன்னு இருக்கிற மாதிரி அரைச்சி. அது மொத்தம் 4 மெத்தட் இருக்குது. என்னென்னா கொலாய்டல் மில், எலக்ட்ரோ டிஸ்பர்ஷன் ஆர் பிரெடிக்ஸ் ஆர்க் மெத்தட், அண்ட் அதுக்கப்புறம் வந்து அல்ட்ராசவுண்ட் மெத்தட், பெப்டிசேஷன். அண்ட் இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா கண்டென்சேஷனில் இன்னும் நல்லா ஃபைன் பவுடராக பண்ணணும். அதுக்கு என்னென்ன மெத்தடுன்னு பார்த்துட்டிங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் சால்வெண்ட், அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட், ஃபிசிக்கல் ஸ்டேட், அதுக்கப்புறம் கெமிக்கல் மெத்தடில் தான் நம்ம 4 பார்த்தோம். டபுள் டீகம்போசிஷன், ஆக்சிடேஷன், ரிடக்ஷன், ஹைட்ரோலிசிஸ். இப்போ வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே கொலாய்டலோட ப்ரிப்பரேஷன். இனி அடுத்த வீடியோலேருந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த கொலாய்டல் எப்படி பியூரிஃபை பண்ணலாம். ஒரு டாப்பிக்கும் ரொம்ப பெரிய முக்கியமான ஒரு கொஸ்டினாக தான் வரப்போகுது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பியூரிஃபிகேஷன் ஆஃப் கொலாய்ட் நம்ம பார்க்கலாம்.